வணக்கம் சட்டா. இது ஆரம்பம். ஸோ இந்த vlogல என்ன பார்க்க போறீங்க? மாமி வீட்டுக்கு போகிறப்ப போயிட்டு அங்கே வந்து கெஸ்ட்லாம் மீட் பண்ண போகிறோம். ஆமா, நான் சமைப்பேன் மத்தியானம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுது. கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இல்லை, இதுதான் மெயின் வீடியோவே. லேண்ட்ஸ்கேப் இப்போ நான் இப்போ 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா உங்களுக்கு இருக்காது. காங்கிரஸ் எலெக்ஷன் முன்னாடி கனிமொழியும் போய் மாற்றி விட்டாங்க. லெஃப்ட்ல ஒரு ஆண்டி நிக்கிறாங்க பாருங்க. அழகா 150 150. ஓடி. Hey guys, கதம் இது ஆரம்பம். Thanks for tuning in to this video. இந்த வீடியோல நீங்க ஒரு கேஷுவலான vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம் அண்ட் இங்கே என்னென்னலாம் நடக்க போகுது அண்ட் நான் இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ stay tuned. Hey guys, கதம் இது ஆரம்பம். So thanks for tuning in to this video. இது வந்து ஒரு வீக்கெண்ட் vlog at மாமிஸ் ஹவுஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பிசிபேலாபாத் சமைக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ stay tuned. ஓகே guys, இப்போ நம்ம பிசிபேலாபாத்க்கு ஃபர்ஸ்ட் அந்த மசாலா which is very important அதை பண்ணிடலாம். Four tablespoon தனியா, இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொல்ல போகிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி சைடாக வச்சுடுங்க. ஓகே, தப்பா ஒரு கடலை பருப்பு போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கைஸ், நல்லா வறுத்துக்கோங்க. பத்து காய்ந்த மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், இது நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன்ஸ் தேங்காய், இது நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எல்லாத்தையும் தனித்தனியா வச்சுட்டேன். ஓகே, எல்லா இன்கிரீடியன்ஸும் இப்படி நல்லா ஆற வச்சிருங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. ஸோ பிசிபேலாபாத்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் போடலாம். என்ன வீங்கிடுச்சு தெரியல, அதை கடிச்சிருச்சு. ஓகே, இதில் வந்து அவியல் பண்ண போகிறாங்களாம். நம்ம வந்து என்னென்ன வெட்டி வச்சிருக்கோம் பார்க்கலாம். அது வரைக்கும் பூசணிக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அப்புறம் நூக்கள், சௌ, கேரட், இதெல்லாம் நம்ம வெட்டி இது மாதிரி வச்சிருக்கோம். வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டா நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். தட்ஸ் இட். கேப்சிகமும் கொஞ்சம் நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் 2-3 பச்சை மிளகாய், அப்புறம் வெஜிடபிள்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் வாஷ் பண்ணி நறுக்கி வச்சாச்சு. ஒரு லெமன் சைஸ்டு புளியை மட்டும் நல்லா வார்ம் வாட்டர்ல சூப்பரா ஊற வச்சிடுங்க. ஸோ பட்டாணி நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த ஆழாக்கில் 2.5 கப்ஸ் ரைஸ் போட்டிருக்கேன் கைஸ். இதில் 2.5 கப்ஸ்க்கு நான் 1 டம்ளர் துவரம் பருப்பு யூஸ் பண்ணுறேன். ஓகே, யா, இதான் நான் ரேஷியோ யூஸ் பண்ண போகுது. 1க்கு 1/2 கப்பு பருப்பு, 1 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு ஜென்ரல் ரேஷியோ. நான் வந்து 2.5க்கு 1 கப் போட்டிருக்கேன். ஓகே, அரிசி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த அரிசி அண்ட் பருப்புக்கு நான் வந்து 12 டம்ளர்ஸ் தண்ணி விட்டுக்கிறேன். கைஸ் 14 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
எதுல நீங்க அளந்தீங்களோ அதுல 14. ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இப்போ ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நம்ம தால் அண்ட் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் யூஸ் பண்ணிருக்க ரேஷியோ வந்து 2 ஆழாக்கு அரிசி அண்ட் 2.5 ஆழாக்கு அரிசி, அப்புறம் 1 கப் பருப்பு. இதுக்கு வந்து நான் ஒரு 14 to 15 வாட்டர் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் குழஞ்சுதான் வேகணும் அதுக்காக. ஓகே, நான் வந்து அதை நல்லா வேக வச்சு உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ வந்து வெஜிடபிள்ஸை குக் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுக்கோங்க இப்படி. गाइस, இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. இந்த வாட்டர் நம்ம வேஸ்ட் பண்ணாம பிசிபெல்லாபாத்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நான் ஸ்டெயின் பண்ணி வைக்கிறேன் வாட்டர். இப்போ வந்து லைட்டா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ ஆயில் விட்டோடனே வெங்காயம், தக்காளி. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம தக்காளியை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன். ஸோ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல இது கேப்சிகம் போட்டுக்கோங்க. ஏன்னா கேப்சிகம் நான் வேக வைக்கல, பிகாஸ் கேப்சிகம் ரொம்ப ஈஸியாக வெந்துச்சுன்னா ரொம்ப குழஞ்சிடும். இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிருக்கேன். வேக வச்ச பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் டைம் போடலன்னா அது மாதிரி சாகி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ கடிக்கிற மாதிரி கிரன்ச்சியாக தான் நல்லா இருக்கும். அதனால தான் இப்போ போட்டேன். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒழிச்சிட்டோம் வாட்டரை. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இதில் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமன் சைஸ்டு புளியை நம்ம தண்ணியில் ஊற வச்சிருந்தோம். ஸோ 1 டம்ளருக்கு புளி தண்ணி கிடச்சிது, அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், இந்த வெல்லம் போடணும். வெல்லம் இல்லை என்கிட்ட, அதனால நான் கொஞ்சோண்டு ப்ரௌன் சுகர் போட்டுக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் பிசிபெல்லாபாத் ஒரு பவுடரை போட்டுடலாம் அதில். ஸோ கைஸ், ஸ்பெஷல் பிசிபெல்லாபாத் பவுடர் இது போட்டுடலாம். கலக்கிக்கோங்க. ஒரு 7 to 10 minutes நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். இதுல லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸும் பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எடுத்து இந்த ரைஸ்ல நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான். லைட்டா இந்த முருங்கைக்காய் மட்டும் குழஞ்சிருச்சு. இது வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம், விசில் விடக்கூடாது. அப்படியே ஜஸ்ட் ஸ்டீம் பண்றது தான் பெட்டர். நான் அவசரத்துல நம்ம 2 விசில் விட்டதுனாலதான் குழஞ்சிருச்சு இந்த முருங்கைக்காய். ஸோ அதை மட்டும் தப்பு பண்ணாதீங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் இந்த ரைஸோட ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்டா நம்ம தாளித்து கொட்டி விடலாம். ஐயோ, நிறைய நெய் விட்டேன், கொஞ்சம் எடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ நெய் தேவையான அளவு விட்டுட்டு, ஏன்னா இவ்வளோ ரைஸ் இருக்கு, நம்மளுக்கு நிறைய ரைஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெய் விடணும். ஸோ இவ்வளோ நெய் இது கரையட்டும். ஸோ தேவையான அளவுக்கு சால்ட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா நெய் காஞ்சோன்னா கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. ரெடி? ஏதாவது கேம் நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். அரண்மனை. ஓகே, கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து கடுகு முடிச்சுட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா பெருங்காயம், இருகடி காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, இதான் டெம்பரிங். இதுதான் நம்ம தாளிச்சு போட்ட வேண்டியது. இப்போ நம்ம இதுல இருடி கேமரா பேசிருக்கேன் ஒவ்வொருத்தி சைட்ல.
இப்போ நம்ம எடுத்து இதை ரைஸ்ல போட்டுடலாம். தியா வெயிட் பண்ணு தியா. ஓகே பேக் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு தான் சாம்பார் சாதம். பட் காய்கறி தான் கொஞ்சம் குழஞ்சிருச்சு, அதாவது முருங்கைக்காய் மெயினா. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஊதி வாயில போடு. கொதிக்குது. வெயிட் பண்ணு. அப்பதான் டேஸ்ட் தெரியும். இல்லாட்டி வேஸ்ட். சுட்டுச்சுன்னா டேஸ்ட் தெரியும். ஓகே உப்பு கொஞ்சம். காரம் ஓகே. கலவை போடுறியா? ஆமா. ஓகே காரம் ஓகே. ஓகே உப்பு போடுங்க. இட்டாவு. ஓகே how was the taste பிஸ்மில்லாஹ்? டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து மிளகு எல்லாம் போட்டா பொதுவா ரொம்ப பிடிக்கும். எனக்காடி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆத்தென்டிக் டேஸ்ட். எக்ஸ்பெக்டிங் கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெல்லாவ சூன். யா கொஞ்சம் காய்கறி தான் இதாயிடுச்சு, மேஷ் ஆயிடுச்சு, ரொம்ப ஓவரா மேஷ் ஆயிடுச்சு. நல்லதுதானே. முருங்கைக்காய் சின்ன குழந்தைக்கு முருங்கைக்காய் மேஷ் ஆயிடுச்சு. சாப்பிடுவோம் பரவாயில்ல. சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து இது பண்ணுவாங்கல்ல. ஆமா லாஸ்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க गाइस. சோ பிஸ்மில்லாஹ் பாத் இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே गाइस இப்போ வந்து பிஸ்மில்லாஹ் பாத்க்கு நம்ம கொரியாண்டர் போட்டாச்சு. சமையல் ரெடி. சோ இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, தெரியனா அவியல் பண்ணிருக்காங்க. அதுக்கு தாளிச்சு கொட்ட போறாங்க. எஸ் சண்டே சமையல் இஸ் ரெடி. பிஸ்மில்லாஹ் பாத் அண்ட் அவியல். நன்றி. எப்படி இருந்துச்சு டேஸ்ட் சொல்லுங்க. சாப்பிட்டு என்னென்ன சாப்பிட்டீங்க? அது நல்லாதான் இருக்கு. ரைஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா ஆமி ஆமி சண்டி மேடம் பாடுங்க. ரெண்டு பாட்டிலும் தெரியல. டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 டிக் டிக் 4. சீக்கிரம். எவ்வளவு பாடல் இருக்கு. பாஸ் கொடு. பாடுவி. வெரி குட். ஓகே இப்போ திருப்பி சுத்து. மாமி மசாலா தங்கல வாங்க நான் கொண்டு சாப்பிட்டு காம்பல வாங்க முடி பழத்துல ஜாக்கெட் வாங்க பல்லாடி வாங்கி பட்டாது கறிக்கு வச்சிட்டு வாங்க. வெரி குட். ஓயோ எனக்கு இல்ல சொல்லு அப்பதான் எப்படி அப்பதான் அவங்கள அவுட் பண்ண முடியும் நம்ம. பாஷா படையப்பா 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 டீ அது எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. நீங்க ஒரு டீ. டிக் டிக் 1 டிக் டிக் 2 டிக் டிக் 3 யூ இது தட்டிலோ டிக் டிக் 4 அக்கா முறுக்கு பட்டு. ஈஸியா முருகு. பாளையத்தம்மன் விஐபி ஆண்டி ஒன் பார்ட் 1 ஆண்டி பர்த் டிஸ்க்ளோசர் டே. ஐயோ இங்கிலீஷ் படம் சொல்லாதீங்கடா இனிமேல். அப்புறம் மை டியர் லிசா. ஒளி மொழி. ராக்கெட் ராஜா.
இது விளையாடல ஆரம்பம் அவளுக்கு ஒன்று இது ஒண்ணு மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு வந்துரு, ஃப்ரீசர்ல வச்சுட்டு வா. சாப்பிடுங்க இப்ப சாப்பிடறது தான் வாங்கினது. குல்ஃபி சாப்பிட போறோம் நாங்க. அநேகன் பயந்தே போயிட்டேன். உங்களுக்கு தெரியாது பெரிய வேலையா இருக்கு. பட் அவங்க கிளியர் கேட்டா அவங்களுக்கு என்ன ரீசன் இதெல்லாம் தனியா அப்படியே கடிச்சு சாப்பிடணும் மாம்பழம் மாதிரி. நம்ம வந்து என்னன்னா ஒரு சைடு சாப்பிடு. கம்யூனிட்டியா தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் நம்ம அண்டர்டேக் பண்ண போறோம். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லாதான் இருக்கா? Hey guys, mom வீட்டுல கிளம்பியாச்சு. ஸோ at the time 6:20 PM நம்ம கசின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது நடந்ததுன்னா அந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணுறேன், இல்லாட்டி பேக். ஸோ ரெண்டுமே க்ளோசிங் அண்ட் கண்டினியூ. might be a progress in continuing. Yeah, let's see. இல்ல பன் பட்டர் ஜாம் சாப்பிட போறேன், அது நீங்க அப்ப பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சாப்பிடலாம். மச் வாங்க நிக்கலாம், வெளில ஊர் வேர்க்கு போ. என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்க? பியூர் ஃபில்டர் காஃபி. இந்த இடங்கள்லாம் இன்க்ளூட் ஆகும், இங்கே மட்டும் பியூராக இருக்குது. மெதராசி டம் டீ. டீ வந்து தம் அடிச்சுட்டு சாப்பிடுது. ஹனி பட்டர் பன், இது நான் சாப்பிட்டதில்லை. சோக்கோ பன் ரொம்ப நாளைக்கு பண்ணி சாப்பிட்டேன். நல்ல பண்ணு பண்ண ஆர்டர் பண்ணேன். பிரெட் ஜாம் ரோஸ்ட், இது ஃபேமிலிக்கு சேர்த்து நான் ஆர்டர் பண்ணுவேன். அந்த மாதிரி தனி எனக்குன்னு எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது. வாட்டர் பாட்டில் அண்ட் பார்சல் சார்ஜஸ். Okay, let's wait. எனக்கு வந்து நாட்டு சர்க்கரை போட்டுருக்கா? எல்லாருக்கும் நாட்டு சர்க்கரை போட்டு தான் வாங்குவோம். இப்போ நம்ம தேங்காய் பால் வாங்க போகிறோம். சையத் அருண் என் பேர், நம்ம பக்கத்து ஃப்ளாட்டு தான். நாங்கள் நேற்று வரும்போது அப்போ தான் ஸ்டூல் எடுத்துகிட்டு போனீங்க நீங்கள், பார்த்தேன். ஓகே, 2 தேங்காய் பால் தாங்க. இது நாட்டு சர்க்கரையா? எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? இப்போ ரீசனாக தானே வந்துருக்கீங்க? அதான் நான் ஊரில் இருந்தோம். ஓகே கொடுங்க, 2 கொடுங்க. சையத் ப்ரோ வந்து நமக்கு தேங்காய் பால் தர. இது வந்து யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஹிஸ்ட்ரியில் வந்து சில ஸ்பெசிஃபிக்கான ரெஃபரன்சஸ் இருக்குது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்த வயசானவங்களுக்கு தேங்காய் பால் கொடுத்து காப்பாற்றிருக்காங்கன்னு. ஸோ மதர்ஸ் மில்க் ஈக்குவலான ஒரு இது. இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். எப்படி இளநீ மாதிரி தேங்காய் பால் மாதிரி போட்டுட்ருக்காரு. ஸ்பெஷலாக சப்ஜாவா? அது சப்ஜா பாதாம் பிசின். ஓகே, நாட்டு சர்க்கரை. வெரி குட். இந்த யூடியூப் சேனல் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. கதம் கதம் நீங்கள் கொடுத்தது வரும். ரஜினி சிம்பிள் இருக்கும், பாபா சிம்பிள், கதம் கதம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. குடிச்சேன்ப்ப. ஃபைனலி the தேங்காய் பால் after so many years. ஆமா, நான் சாப்பிடணும் அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது சென்னையில. Oh my god, இதுல chia seeds போட்டுருக்காங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இளநீ மாதிரி இருக்கு. எல்லாம் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. தேங்காய் பால்ல எடுத்து நாட்டு சர்க்கரை போட்டுருக்காங்க. நாட்டு சர்க்கரை போடலைன்னா வேற டேஸ்ட். வாவ், சூப்பரா இருக்கு. காஃபி டீக்கு பதிலா இதே குடிச்சிட்டு போயிடலாம் गाइस. இளநீயும் தேங்காய் பாலும். இப்பதான் ஹிஸ்டரி நான் ஆல்ரெடி ஒரு யங்ஸ்டர் தான் நல்லா அழகா கடை போட்டுருக்காரு. பட் நல்லா 15 days அது 30 rupees போட்டா எல்லாரும் குடிக்க சரமால 25 க்கு ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்றேன் சூப்பரா இருக்கு, கொடுக்கலாம் காசு. எவ்வளோ உடம்புக்கு நல்லது. வாவ், செமையா இருக்கு. ஸோ விருகம்பாக்கம் இந்த பார்க் பேர் என்ன? பாஸ்கர் காலனி பார்க். பாஸ்கர் காலனி பார்க் விருகம்பாக்கம் வந்தீங்கன்னா
தேங்காய் பால் வாங்கி குடிங்க. மெதராசியும் இருக்கு, இங்கேயும் பன் பட்டர் ஜாம் சூப்பரா இருக்கும். ஸோ எல்லாமே ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு காஃபி? காஃபி நல்லா காசு கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்கு. அதான் ஸ்ட்ராங் கம்மியா இருக்கு. நம்ம சொல்லல ஆக்சுவலி, நான் கஸ்டமைஸ் சொல்யூஷன்ஸ் சொல்லல. நான் டீக்கு பதிலாக இப்போ என்ன சாப்பிட்றது, அந்த வேலையில் என்ன இருக்கோ வேற ஏதாவது வாங்கிக்கிறேன். சமோசா சம்திங். டீ கேன்சல் பண்ணியா? கேன்சல் பண்ணல, பே பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு பதிலாக நான் வேற வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். சமோசா வாங்கிக்கலாம். ஸ்மால் சமோசாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இதான் நல்லா ஜங்க் சாப்பிடு, என்ஜாய் பண்ணு. கசின்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. கசின்ஸும் சன்னும். ஸோ அவங்களுக்கு தான் வெயிட்டிங். நல்லா ஆஹா, இங்கதான் நல்லா இருக்கு. உள்ள போனீங்கன்னா அவ்வளவுதான். இங்கடா ஹாய் சொல்லுடா, ஹாய் மட்டும் சொல்லிடு. இல்ல கொஞ்ச நேரம் ஆகணும் செட்டில் ஆக. ஹனி பன், சாக்லேட் பன் நல்லா இருக்கு. நானும் போய் சாப்பிட்டுருக்கேன். வெள்ளை தண்ணி ஊத்துக்காது. வெள்ளை தண்ணி ஊத்துக்காது. சாக்லேட் பன் டேஸ்ட் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட ஃபேவரட் பன் பட்டர் ஜாம். சமையல் நம்பியே சென்னையில வந்து போங்க இருக்கிறியா? எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் தான் போடுவாங்களோ? சும்மா போட்டேன். மழை பெய்யுது ஜாலியா. ஏசி பதிலா கண்டிப்பா. Chia and sabja seeds la. பாதாம் பிசி. Oh sorry, badam pisin and sabja. Yeah. இந்த மாதிரி அதெல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இந்த டேஸ்ட் இப்போ புதுசுதான் அப்போ மாறாது. சின்ன வயசுலயே பழகுறது தான் அது. கண்ணாடி பாட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் இந்த மெயின் மேட்ரு. இந்த ரூம் பண்ணி அதை கொண்டு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுப்பாங்க. லாக்டிக் ஆசிட் முடிச்சிருந்தா அதே போல அது கண்ணாடி பாட்டிலும் வச்சு எடுத்துட்டு வர பாட்டில் வந்து பிளாஸ்டிக். நம்ம கஸ்டமர்ஸ்க்காக அப்படியே ஆனா நம்ம ஐஸ் போடுறதுல ஐஸ் போட்டாலும் அதோட பெனிஃபிட் போயிடும். ஓயா டேஸ்ட் மாறிடும். ஆமா, டேஸ்ட் மாறிடும். ஒன்று பெனிஃபிட்ஸ் அதுல போயிடும். குடிச்சு எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஆஹா 2/3 தான். மூணா போட்டாச்சு. நீ குடி இவனுக்கு கொடு போதும். ஆமா அவனுக்கு கொடுங்க. அதுதான் மெயின். அதான் குடிச்சு பழக வேண்டிய ஆள்.
பிடிச்சிருக்கா? How is it? நல்லா இருக்கு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரெண்டாவது நல்லா இருக்கு. இதை நீங்க தான் பண்றீங்களா, உங்களுக்கு யாரும் பண்ணி கொடுக்குறாங்களா? ஓ அம்மா, நைஸ். ஓ நைஸ். நான் போயிட்டு ஆண்டிக்கும் பார்சல் வாங்கிட்டோம், 2 தேங்காய் பால் பார்சல். செம்ம டேஸ்டியா இருக்கு guys. சீரியஸ்லி இந்த கோகனட் மில்க் எல்லாம் டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா எங்கேயாவது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு கொஞ்ச நாளா சென்னையில, எல்லா இடத்துலயும் தேங்காய் பால் விற்கிறாங்க அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு, சூப்பரா இருந்தது. வாவ், நாட்டு சக்கரை போட்டிருக்காங்க, அது இல்லாம குடிச்சா இன்னும் பெட்டர் கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலி தேங்காய் பால் ஏலக்காய் போட்டெல்லாம் பிடிக்கும், பட் ஏலக்காய் இல்லாம கூட இது ரொம்ப நல்லா இருக்கு. Okay, so that's all for today's vlog நினைக்கிறேன். So வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா லிங்க் பண்றேன். பாய். பேக் வச்சுட்டு போயிட்டேன் கைஸ், பேக் வச்சுட்டு போயிட்டேன் ப்ரோ. நல்ல வேலை இங்கே இருக்கு, யாரும் எடுக்கல. என்ன முடிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட் டன். ஃபைன், தேங்க்ஸ், பை. கைஸ் பாருங்க, பேக் இங்கே கோகனட் மில்க் குடிச்ச இடத்துலயே வந்து வச்சுட்டு போயிட்டேன். ஊர்ல தான் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, ஸோ எடுத்துட்டு போக வந்து லக்கிலி நோபடி டுக் த பேக். நன்றி. ஹலோ ஹலோ